இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 42 பிரியமானவர்களே, ஒரு கூட்டமான மக்களை இன்றைய நற்செய்தியில் பார்க்க முடியும். மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்துக்குள் பலரும் பலவிதமான கருத்துக்களோடு இயேசுவை பார்க்கிறார்கள். பலரும் பலவிதமான கருத்துக்களில் பார்க்கின்ற பொழுது மக்களிடத்திலே பிளவு ஏற்படுகிறது, பிரிவினை ஏற்படுகிறது, கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது, கருத்தில் வேறுபாடு ஏற்படுகிறது. இரண்டாவது ஒரு கூட்டம் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், தலைமைச் சங்கத்தார் என்று அப்படி ஒரு கூட்டம் இயேசுவை கொல்லுவதற்கும் பிடிப்பதற்கும் அவரை குற்றப்படுத்துவதற்கும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அனுப்பிய காவல் படை கூட்டம். இந்த கூட்டம் பாருங்க, இயேசுவை பார்த்து அசந்து போய் நிற்கிறார்கள் அவருடைய பேச்சை கண்டு. சில நேரம் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் பேச்சு இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காதடிப்பாங்க. ஆமா, இன்றைக்கு இயேசுனுடைய பேச்சை பார்த்து அசந்து நிற்கின்றார்கள். இதுபோல யாரும் பேசியதே இல்லை என்று தாங்கள் வந்த வேலையை மறந்து, தன்னை மறந்து, அவர் சொல்லை கேட்டு மயங்கி நிற்கின்ற கூட்டம்தான் காவலர்கள் கூட்டம். எங்கே அவர்கள் பணி? இயேசுவின் பணி அவர்கள் பணியை தோல்வியடை செய்கிறது. போதிக்கின்ற பணி படை வீரர்களின் பணியை தோல்வியடை செய்கிறது. அடுத்து ஒரு மக்களை பார்க்கிறோம். நிக்கதேமு, உண்மையை பேசுகிறவர், சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நியாயமாக பேசுகிறார். அடுத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மிக அற்புதமாக பேசியதைக் கண்டு மக்கள் கேட்கவில்லை, மறைநூல் அறிஞர்கள் கேட்கவில்லை, நிக்கதேமு கூட கேட்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் கேட்டு மயங்குகிறார்கள். நீங்களும் நானும் இதில் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? சற்று சிந்தியுங்கள். நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? உண்மையில் நான் ஒரு படை வீரரின் கூட்டத்தை சார்ந்தவன் தான் சொல்லுவேன். இயேசுவின் பேச்சில் அல்ல, போதித்த வார்த்தைகளில் மயங்கி நிற்கும் ஒரு மாணவன் நான். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.